குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான் தானே, வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹஸ்னா, எனக்கு நிறைய பெயர்கள் உள்ளன, ஃபதுஊஹு பிஹா, நீங்க அந்த பெயர்களை சொல்லி என்னை அழையுங்க, அந்த பெயர்களை சொல்லி என்னிடத்துல துஆ கேளுங்கன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பெயர்களில் மகத்துவம் வாய்ந்த ஒரு சில பெயர்கள் உள்ளன. அதுல 2 பெயர்கள் இந்த அளவுக்கு சொல்றாங்க. அந்த 2 பெயர்களின் சிறப்புகள், மகத்துவம், ஒரு அடியார் அந்த வார்த்தைகளை பெயர்களை சொல்லி அல்லாஹ்கிட்ட துஆ செஞ்சா உடனே கபூலாகும் சொல்றாங்க. அல்லாஹு அக்பர். ஹஸ்ரத் அபு உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு என்ற நபித்தோழர் அறிவிக்கிறாங்க, சஹீஹ் இப்னு மாஜால வரும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்முல்லாஹில் அஅலம், அல்லாஹ்வுடைய மகத்துவம் வாய்ந்த ஒரு சில பெயர்கள் உள்ளன. எந்த அளவுக்குன்னா, அல்லதி இதா துஅய பிஹா அஜாப, அந்த பெயரை சொல்லி ஒருவர் துஆ கேட்டாரையானால், அந்த பெயரோடு அந்த பெயரை சொல்லி துஆ கேட்கப்பட்டால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், பதில் கொடுப்பான்னு சொன்னாங்க. அது என்ன பெயர்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபீ சுவரின் ஸலாஸ், 3 சூறாக்களில் அந்த பெயர்கள் இடம்பெற்றுள்ளனன்னு சொல்லி, 3 அத்தியாயங்களில். மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க, அல் பக்ராவுடைய 255வது வசனம், 2வது அத்தியாயம் 255வது வசனம், ஆல் இம்ரான் என்ற 3வது அத்தியாயம் 2வது வசனம், தாஹா என்ற 20வது அத்தியாயம் 111வது வசனம். பார்த்தால் தெரியும், மாஷா அல்லாஹ். அல் ஹய்யு, இது ஒரு பெயர், அல் ஹய்யு. 2வது பெயர் அல் கய்யூம், அல் கய்யூம். இந்த பெயர்கள் தான் இந்த குர்ஆன்ல வரக்கூடிய அற்புதமான பெயர். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பெயர்களை சொல்லி துஆ கேட்டா அல்லாஹ் கபூலாக்குவான், அல்லாஹ் அங்கீகரிப்பான்னு சொல்லி. அல்லாஹு அக்பர். என்ன பொருள்? அல் ஹய்யு, என்றும் நிலைத்திருப்பவன் அல்லாஹ். ஆமா, லா பிதாயா வலா நிஹாயா, அல்லாஹ்வுக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு முடிவே கிடையாது, அதே சமயம் ஆரம்பமும் கிடையாது. ஹைர். அதே போல அல் கய்யூம் அப்படின்னு சொன்னா, அல் காயிமு அலா தத்பீரி ஷுஊனி ஹல்கி, அல்லாஹ் தன்னுடைய அடியார்களினுடைய செயல்களை நிர்வகிக்க கூடியவன், நிலைநிறுத்தக்கூடியவன், அப்பேற்பட்ட ஆற்றல் வல்லமை படைத்தவன் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் இருக்கிறானே, தானும் நிலைத்திருப்பவன், நிர்வகிக்க கூடியவன், மொத்த படைப்புகளின் எல்லாவற்றையும் நிர்வகிக்கக்கூடிய, அதை தீர்மானிக்கக்கூடிய, அதை நிலைநிறுத்தக்கூடியவன் அல்லாஹ் என்றுதான் அர்த்தம். எனவே இந்த வார்த்தைகளை அல்லாஹ்விடத்தில் இப்படி கேட்கலாம், யா ஹய்யு யா கய்யூம் என்று அல்லாஹ்வை அழைக்கலாம். யா ஹய்யு யா கய்யூம், ரப்பே உன்னை அழைக்கிறோம் யா அல்லாஹ்.